Hi everyone, welcome back to another video. Cook with Comali Sivaangi cook panna Putharekulu recipe எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல பச்சரிசியை நாம ஊற வச்சுக்கலாம். நான் 100 கிராம் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு இது வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இத வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணாம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா இத நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல நம்ம வந்து ஸ்மூத்தா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண அரிசி மாவு பேட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுல நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இப்போ நார்மலா நம்ம கோகனட் மில்க்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து கோகனட்டோட ஃபர்ஸ்ட் மில்க் வந்து எந்த அளவுக்கு திக்கா இருக்குமோ அப்படி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த லிக்விட் இருக்கணும். அதாவது திக்கான ஒரு லிக்விடா இருக்கணும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தவால கொஞ்சமா கீ ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான்ஸ்டிக் தவா தான் ஆப்டா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பேட்டர்ல நல்ல ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நல்ல இது சோக் ஆகணும். இது சோக் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து தவாவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ட்ரை ஆகி அதாவது குக் ஆகி இந்த மாதிரி ஒரு லேயரா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி வரும். ஸோ பாருங்க இது எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்ட்டு என்னோட கை வந்து தெரியுது. இது வந்து பேப்பர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியில் வந்து மெயினான விஷயமே இதுதான். இதில் குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பேப்பர் ரெடி பண்ணுறது மட்டும்தான். அதர் தென் தட் நமக்கு இதில் குக்கிங் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம ஷீட்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபில்லிங்காக பாதாம் அண்டு கேஷ்யூ இது ரெண்டுமே ஒரு 10 to 15 நம்பர்ஸ் எடுத்து நல்ல பவுடராக இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த ஷீட்ஸை இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மெல்டட் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பவுடர்டு நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஸ்வீட். இந்த ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் சிரமமான வேலை. அதுவும் நம்ம அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.